நூலகங்களின் கதவுகளை திறப்பவன் சிறைச்சாலைகளின் கதவுகளை மூடுகிறான் என்பது பொன்மொழி. இந்த பொன்மொழிக்கு உயிர் ஊட்டும் விதமாக தனது சொந்த செலவில் பொது நூலகம் ஒன்றை கடந்த பல வருடங்களாக நடத்தி வரும் ஒரு அற்புத மனிதரை நாம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். புத்தக வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதனை நல்ல சிந்தனையுள்ளவனாக மாற்ற முடியும். அறிவை விரிவு செய்வதற்கு புத்தகங்கள் தானே நமது முதற்காதலர்கள். இதனை நன்கு உணர்ந்தவர்தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி புத்தகங்களை நேசிக்கிறவர்களுக்காக தனது வீட்டிலேயே ஒரு பெரிய நூலகத்தை நடத்தி வருகிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த நூலகத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. கல்லூரி நாட்களிலேயே நூல்களை சேகரிக்கும் பழக்கத்தை நான் மேற்கொண்டேன். தமிழில் முதல் பதிப்புக்கும் அதற்கு அடுத்து வருகின்ற 2ஆம் பதிப்பிற்கும் பெரும் வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால் தமிழ் முதல் பதிப்பை சேர்க்கிற ஆர்வத்தோடு இந்த நூலகத்தை தொடங்கினேன். உலகத்தின் புகழ்பெற்ற கலைமகள் நூலகம் இனவாத போரிலே 1982-83 எரிக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தின் தலை சிறந்த நூலகமாக இருந்த மரமேடை காலப்போக்கில் கரைந்து காணாமல் போய்விட்டது. ஆகவே நான் இந்த நூலகத்தை தமிழினுடைய பண்பாட்டு வரலாற்றையும் மக்கள் இன வரலாற்றையும் எடுத்துச் சொல்கின்ற ஒரு அறிவு கருவூலமாக இதை காப்பாற்றி வருகின்றேன். சிறு வயதிலேயே புத்தக பிரியராக மாறிய கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு புத்தகத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு தருபவனே மனித குலத்தின் உண்மையான விடிவெள்ளி என்ற ஜான் மில்டனின் கூற்று பிடித்து போய்விட்டதோ என்னவோ. இன்று புதுக்கோட்டையில் பலரது மனங்களில் நல்ல புத்தகங்களைப் போல கிருஷ்ணமூர்த்தியும் இடம் பிடித்துள்ளார். பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணமூர்த்தி அத்தனை புத்தகங்களையும் தனது சொந்த செலவிலேயே வாங்கி வைத்துள்ளார். தனது நூலகத்திற்கு ஞானாலயா என பெயர் வைத்துள்ள அவர் புத்தகங்கள் மட்டுமே வருங்கால தலைமுறைக்கு அறிவு களஞ்சியமாகவும் அறிவை வளர்க்கும் சாதனமாகவும் இருக்க முடியும் என உறுதிபட கூறுகிறார். புத்தகத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் என்றும் நிலைத்து நிற்கும். ஆகவே இந்த புத்தகங்களை காக்க வேண்டிய கடமை நமக்கு தமிழினுடைய வரலாற்றையும் தமிழினுடைய பண்பாட்டையும் தமிழினுடைய பழம் பெருமைகளையும் எடுத்து கூறுகின்ற இந்த இலக்கியங்களையும் மற்ற பல்வேறு துறை சார்ந்த கலைத்துறை நூல்களையும் இசை, ஓவியம், நாட்டியம், நாடகம் போன்ற நூல்களை எல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். நான் மதுரையிலிருந்து வருகிறேன். இந்த ஞானாலயா நூல் நிலையத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதால் இங்கு இந்த நூல் நிலையத்தில் நிறைய புத்தகங்கள் எடுத்து படிப்பதற்கோ ஆராய்ச்சி செய்வதற்கோ உதவிகரமாக இருக்கும் என்று இன்று வந்தேன். வந்த இடத்தில் பார்க்கும்போது இங்கு அனைத்து துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் காண கிடைக்கின்றன. ஆராய்ச்சி செய்வதற்கு மிக உகந்த நூல்கள் இருக்கின்றன. பண்டை காலத்து நூல்களும் இந்த காலத்து நூல்களுக்காகவும் பொங்கி பெருகி இருக்கின்றன. அனைத்து துறை சம்பந்தப்பட்ட நூல்களும் கொட்டி கிடக்கின்றன. வேறு எங்கோ ஒரு அற்புத உலகில் வசிக்க விரும்புவோருக்கான கருவி புத்தகம் மட்டுமே என்ற தத்துவத்தை அறிந்த ஏராளமான வாசகர்கள் பல பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஞானாலயாவுக்கு படையெடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுந்தர்.